எல்லோரும் கிறிஸ்மஸ் மாஸ்க்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லியர் மாஸ் தான் இன்றைக்கி வந்து அட்டன் பண்ண போகிறோம். இங்கே மாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி மாஸ்க்கு சீக்கிரமாக போயிட்டோன்னா நல்லாயிருக்கும். என்ன ஜெகன், கிளம்பியாச்சா? கிறிஸ்மஸ் மாஸ் கிளம்பியாச்சு. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம்? நம்ம வீட்லையா முறுக்கு செஞ்சுருக்கோம், மைசூர் பாக் அண்ட் கேக். ஆமாம், போயிட்டு வந்து கட் பண்ணுவோம், கேக் கட் பண்ணுவோம். ஓகே. புயல் மழையெல்லாம் இருந்ததுனால வீட்டில் வந்து பெருசாக டெக்கரேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. சின்னதாக வந்து ஒரு குடில் மட்டும்தான் செட் பண்ணியிருந்தோம். ஜொஹான் வந்து ஜோவோட வந்துட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏன்னா டிராஃபிக் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா இடத்துலையுமே சீரியல் லைட் போட்டு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செட் பண்ணியிருந்தாங்க. கெபி கூட விட்டு வைக்கல, கெபி கூட அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் வந்து. பட் பிள்ளைங்க சொல்லும்போது லாஸ்ட் இயர் இதை விட சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இந்த டைம் கொஞ்சம் கம்மி தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. மாஸ்க் வந்திருந்த எல்லாருமே ஓடி ஓடி போய் ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடியே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக மாஸ்க் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். ஜோ வரும்போது எனக்கு காஃபி பிடிக்குங்கிறதுனால காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா மாஸ்க் அட்டன் பண்ணிவிட்டு வந்தோடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாப்புல. கிறிஸ்மஸ் கேக் இந்த ஓப்பன் பண்ணி காட்டுவோமா? நம்ம லாஸ்ட் டைம் பண்ணப்போ சரியாக வரல, இந்த டைம் சூப்பராக வந்திருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷஸ் டு ஆல். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அயன்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கு மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். இப்போ கேக் கட் பண்ணிடலாம். இது வீட்டிலே செஞ்ச கேக், ரொம்ப நாள் கழிச்சு நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லாவே வரல, இந்த டைம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கேக் கட் பண்ணிடலாம். ஜொஹான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டா, அதனால் வந்து கட் பண்ண வரலன்ட்டா. ஸோ அதை கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த கேக் கட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் ஞாபகம் வந்தது. நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். இந்த டைம் வீட்டில் ப்ளம் கேக் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இந்த கிறிஸ்மஸ்க்கு, ஆனாலும் பிள்ளைகள் ஆசைப்பட்டதுனால ப்ளம் கேக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். நல்லா வந்துருக்கு. ஃபஸ்ட் கேக் யாருக்குமா? பாப்பாக்கு. என் ஹஸ்பண்ட் இந்த கேக் சாப்பிடக்கூடாது, ஆனாலும் ஆசை யாரை விட்டது. அடுத்த நாள் வந்து இன்னொரு கோயிலுக்கு வந்திருந்தோம், 25th அன்னைக்கு. ஆக்சுவலாக முந்தின நாள் நாங்கள் மாஸ் முடிச்சுட்டு வரும்போது குடிலில் பாலநேசுவை நாங்கள் பார்க்க முடியல. அதனால் கண்டிப்பாக இன்னொரு கோயிலுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே பெறப்பட்டு இந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம். குடில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செட் பண்ணியிருந்தாங்க. இத்தனைக்கும் நல்ல பெரிய கோயில். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையன்தான் கூப்பிட்டு, அம்மா மேலே பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னால், என்னடா திடீர்னு மேலே பார்க்க சொல்கிறாப்லே அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாலநேசு, அவ்வளோ பெரிய பாலநேசுவை சூப்பராக அந்த கோயிலே நல்ல ஹைட். ஆக்சுவலாக அந்த ஹைட்டுக்கு மேலே நல்ல பெரிய குழந்தை இயேசுவை வந்து தூக்கி வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியும். நான் திரும்பவும் அதே வீடியோவை காட்டுறேன். கோயிலே நல்ல ஹைட்டு, அதுக்கும் மேலே உயர தூக்கி நல்ல பெரிய குழந்தை இயேசு. ஆனால் வீடியோவில் வந்து குட்டியாக தெரிகிறாரு, ஆனால் நல்ல பெரிய குழந்தை இயேசு. வந்ததுக்கு மன நிறைவாக இருந்தது எங்களுக்கு.